ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு ஃப்ரைடு சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கலாம். அதை நடுவில் இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒரு கோடு போட்டுடலாம். ஏன்னா சிக்கன் நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகணும், அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். இப்போ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். அப்புறம் நம்ம 2 கப் மைதா சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் கார்ன்ஃப்ளவர் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மைதாவையும் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்பைசி லெவலுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டு பவுடர் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் உப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் இட்டாலியன் ஸ்பைசஸ் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கன் பீசஸை எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம். போட்டு நம்ம மாவில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. மாவு கோட்டிங் எல்லா இடத்துலையுமே சிக்கன் மேலே இருக்கணும். அதனால் இந்த மாதிரி நல்லா மாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் நல்லா ஜில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சிக்கனை மாவில் ஒரு கோட்டிங் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு இந்த வாட்டரில் முக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே சிக்கனை இந்த மாவில் பிரட்டி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காய வச்சு நம்ம நல்லா மாவு கோட்டிங் பண்ண சிக்கனை உள்ளே போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மூழ்கிற அளவு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் சிக்கன் நல்லா குக் ஆகும். நல்லா ஃப்ளேம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓரளவு லைட்டான ஹீட் கொடுக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே நல்லா குக் ஆகணும். நீங்கள் ரொம்ப ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சிக்கன் ஒரு மாதிரி கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ குக்கிங்கில் பண்ணிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் லைட்டாக அப்பப்போ பிரட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேஎஃப்சி ஸ்டைலில் ஒரு ஃப்ரைடு சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.